காவல்துறையினர் குற்ற செயல்களில் ஈடுபடும் வழக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், வேலியே பயிரை மேய்வது போல காவல்துறையினரே குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய வழக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரை கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்ததாக திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகிய 4 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்திருக்கின்றனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி 4 பேரும் தாக்கல் செய்த மனுவை சென்னை அமர்வு முதன்மை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில ராஜா சிங் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் இந்த வழக்கில் விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை என்றும், இந்த வழக்கில் மேலும் ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அவரை காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணை நடத்த உள்ளதால் ஜாமீன் கோரிய விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, வேலியே பயிரை மேய்ந்தது போல் காவல்துறையினரே குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த வழக்கினை சாதாரணமாக ஒரு வழக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது என்று காட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து இந்த வழக்கின் மீதான விசாரணையை 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.